பார்த்து ஓடும் சிறுமி. நீ தைரியத்துடன் செயல்பட்டால் கடவுள் உன்னோடு இருப்பார். இந்த பழமொழி ஆண்களுக்காக சொல்லப்பட்டது. ஆனா இது ஆண்களுக்கு பொருந்ததோ இல்லையோ, பெண்களுக்கு கண்டிப்பா பொருந்தும். இந்த சமுதாயத்துல பெண்கள் ஆண்களை விட பலவீனமானவங்கன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்களை திருப்பி அவங்க ஒருவேளை அடிச்சா எதிராளியோட தைரியத்தை அது தூள் தூள் ஆக்கிடும். உண்மை என்னன்னா, பயத்தை தைரியத்தால தான் வெல்ல முடியும். கிரைம் மற்றும் கிரிமினல் ரெண்டுக்குமே அளவுகோல் கிடையாது. பிடிபடுற வரைக்கும் எல்லா கிரிமினல்ஸும் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் தான் சாதாரணமா இருப்பாங்க. இதுக்காக தான் நாம அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கவனமா கவனிக்கணும், எச்சரிக்கையோட இருக்கணும். வணக்கம், நான் தான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா உங்களை வரவேற்கிறேன் இந்த கிரைம் பேட்ரோல் விமன் அகெயின்ஸ்ட் கிரைம் எபிசோடுக்கு. ஒரு சின்ன பொண்ணு கச்சிதமா தன்னோட தைரியத்தை வெளிப்படுத்திருக்கா. நீங்க பாருங்க, 2 பேர் அவளை துரத்துறாங்க. எதுக்காகன்னு இன்னும் சரியா தெரியல. அது வரைக்கும் எல்லாம் சரியாதான் இருந்தது. ஆனா ஒரு ஆணோட கையில கத்தியால குத்துறதுங்கிறது, ஒரு குழந்தைய திருடிட்டு போறது, இதெல்லாம் என்னது? சில நேரம் விக்டிம், அப்புறம் சில நேரம் கிரிமினலா தெரிஞ்ச இந்த பொண்ணு எந்த கதையை சுமந்துக்கிட்டு வரா? இந்த மோசமான உலகத்துல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இதையெல்லாம் செஞ்சாளா, இல்லைன்னா அவளே ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா? எந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடினாலோ அந்த குழந்தைக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை இது புது கிரைமோட புது சாப்டரா இருக்கலாம். ஏ ஜெய், போய் பால கொண்டு வாடா. அங்க எதுக்கு அடிக்கிற? இரு ஒரு நிமிஷம். பால் அங்க இருக்கு. டேய், எங்கடா போனா அவன்? போய் பாருங்கடா. மெலின், மெலின், இங்க வா. இங்க என்னடா பண்ற? சீக்கிரம் வாடா. இது என்னன்னு கொஞ்சம் பாரு. வா வா வா, சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். எனக்கு அந்த இடத்தை காட்டு. சரி வா, இடத்த காட்டுறேன். அது ரொம்ப அருமையான இடம். நீ இந்த மாதிரி பாத்துருக்கவே முடியாது. நீ வா, நான் காட்டுறேன். சரி, அங்க போலாம். அங்கதான் சார். சார், அக்கம் பக்கத்தில் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சார், 2 கிலோமீட்டர் ரேடியஸ் செக் பண்ணிட்டேன். 11 கருமூட்டை கிடைச்சது. சார், இதான் அந்த பொண்ணு. நான் இவ்வளவுதான் சார் பார்த்தேன். திஷா, இவங்களோட டீட்டெயில்ஸை வாங்கிக்கோ. இவங்க போகட்டும். சார், ஷிர்கே, பூனா அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சிட்டி எல்லாத்துலேயும் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ஸ்கெட்சை நீ சர்க்குலேட் பண்ணிவிடு. இந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடி. ஒருவேளை இந்த பொண்ணே தனக்குத்தானே அபார்ஷனை பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஃபீட்டஸை காட்டில் போட்டிருக்கலாம். காட்டுக்குள்ளே ஏற்கனவே இந்த மாதிரி போட்டிருக்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த 14-15 வயசு பொண்ணு யாரா இருக்கும்? இங்க இருந்து போ. ஏ பொண்ணு, இங்க இருந்து போ.
சார் எல்லாத்தோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு. காட்டுங்க. சார் ரிப்போர்ட் படி 11 கருமுட்டைகள் இருந்திருக்கு. எல்லாமே 2 மாசம் இல்லனா 3 மாச கருமுட்டைகள். ஆனா அந்த கப்பல் பார்த்தாங்களே அது ரொம்ப ரீசெண்டான கருமுட்டைகள். ஷிர்கே, இது கண்டிப்பா ஏதோ ஒரு இல்லீகல் அபார்ஷன் ராக்கெட்டோடது தான். அவங்க இந்த காட்டை தன்னோட இடமா மாத்திருக்காங்க. இல்லைன்னா அன்வான்ட் பிரெக்னன்சி அதை பொம்பளைங்க அபார்ட் பண்ணி தூக்கி போட்டிருப்பாங்க. நீ ஒரு வேலை பண்ணு, காட்டுக்கு பக்கத்துல எவ்வளோ அபார்ஷன் சென்டர்ஸ் இருக்கோ அங்க போய் கேட்டுப்பாரு. இல்லீகல் அபார்ஷன்ஸை பத்தி ஏதாவது தெரிய வரும். சரிங்க சார். ஷிர்கே, அந்த பொண்ணு அனாமிகாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அனாமிகாவா? அதான் அந்த காட்டுக்குள்ள கருமுட்டையை தூக்கி போட்டாலே அவளோட ஸ்கெட்சை தானே நம்ம எடுத்திருக்கோம். நோ நேம், ஸோ அனாமிகா. இவளுக்கு அனாமிகான்னு நான் தான் பேர் வச்சிருக்கேன். சரிங்க சார். ஆனா இது வரைக்கும் அவளை பத்தி எதுவும் தெரியல சார். பட் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஏய், பணத்தை எடு. பணத்தை எட்ரி. எடுக்கிறியா இல்ல? எடு. சீக்கிரம் எட்ரி. கொடு. அசஞ்சன் வை. கிழிச்சிருவேன். இந்த பணம். சீக்கிரம் ஒரு பிளேட் வடை பாவு கொடு. உனக்கு எப்படி பணம் வந்தது? திருடுனியா? ஆ, உன் கல்லாவில இருந்து தான் எடுத்தேன். துப்பறிகிற வேலையை விட்டுட்டு முதல்ல வடை பாவை கொடு. ரொம்ப பசிக்குது. என்னடா, இங்க இருந்து ஓடிப்போ. உட்காரு. இந்தா சாப்பிடு. ஏய், பிச்சைக்காரன் இங்க இருந்து விரட்டு, இல்லனா நீ இங்க நிக்க கூடாது. நான் தான் காசு கொடுத்தாச்சு இல்ல, உன் வேலையை பாரு. இன்னொரு வடை பாவு கொடு. நீ உட்காரு, நல்லா சாப்பிடு. சார் அடுகா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தெரிஞ்சது 2 நாளுக்கு முன்னாடி ஹைவே ரோட்ல மர்ம நபர்கள் கத்தியை காட்டி ஒரு பொண்ணு கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்ல, அனாமிகா தான். ஸ்கெட்சை பார்த்துட்டு அனாமிகாவை அந்த லேடி ஐடென்டிஃபை பண்ணிட்டான். டிஷா, ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு உண்மையாவே கிரிமினல் தானா, இல்ல சர்வைவல்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா? ஆனா பண்றது கிரைம் தானே. இவ பெரிய சம்பவம் பண்றதுக்கு முன்னாடி இவளை கண்டுபிடிச்சாங்க. சார் வரேன், சீக்கிரமா வந்துடுறேன். ஷிர்கே, அந்த மாமாவை தூக்கு. அந்த திருட்டு பயலுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறான். அவனை சொல்ல வைக்கணும். சரிங்க சார். டேய், இதுல சர்க்கரையை போட்டு தொலையாண்டா. போதும். சார் சார் அந்த 11 கரு நமக்கு காட்டுல கிடைச்சது இல்லையா? அப்புறம் அந்த பொண்ணு இருந்தாலே அனாமிகா. சார், அன்னைக்கு அந்த பொண்ணு அடுகாவில் ஒரு லேடி கிட்ட கத்தியை காட்டி பணத்தை வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் ஹைவேல ஒரு ஆம்பளைய கத்தியால குத்தி அந்த ஆள் 2 நாளுக்கு அப்புறம் அடுகா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஸ்கெட்சையும் வெரிஃபை பண்ணிட்டான். அந்த பொண்ணு அனாமிகா தான்னு சொல்லிட்டான். அந்த ஆளை கூப்பிடு. இந்த அனாமிகா 2 மாசமா எங்க போனான்னு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுகா போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை அனுப்ப சொல்லியிருக்கேன். ஆனா அவன் தன்னோட ஊருக்கு போயிருக்கானாம். 2 வாரத்துல வந்துருவானாம். வந்த உடனே இங்க கூப்பிடு. 2 மாசத்துக்கு அப்புறமாவது இந்த கேஸ்ல ஒரு லீடு கிடைச்சிருக்கே. என்ன? நில்லு. ஏய், பின்னால போ. குழந்தைய விடு. வலிய விடு. குழந்தைய விடு, இல்லனா குத்திடுவேன். சாந்தா, குழந்தைய விடு. குழந்தைய விடுறா. யார் அவன்? குத்திடுவேன். குழந்தைய அங்க விட்டுரு. விடுறானா? மரியாதையா குழந்தைய விட்டுரு. குழந்தைய குடுத்துரு. யாரா நீ? அடிங்க அவனை. அடி. அடிங்க. குழந்தைய பட்டு வரா. என்னோட குழந்தை
தெரியலையேம்மா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஏதாவது ஆயிருந்தா? ஏம்மா நீ யாருமா? தேங்க்யூ கண்ணா, எங்களோட குழந்தையை காப்பாத்திட்டேன். இல்லைன்னா நாங்க இஷாவை இழந்திருப்போம். இங்க பாருமா, உன்னோட பேர் என்ன? எங்க தங்கி இருக்க? என் பேரு பிரீத்தி. நான் இங்க அங்க ஃபுட்பாத்ல தான் இருப்பேன். எனக்கு வீடு கிடையாது. ஏமா, உங்க அப்பா அம்மா எங்க? எனக்கு அப்பா அம்மா இல்ல. நான் ஒரு அனாதை. ஏன் யாரும் இல்லைன்னு சொல்ற? அதான் நாங்க இருக்கோம்ல. நீ எங்க குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்க. உன்னை அப்படியெல்லாம் ரோட்ல விட்டுற மாட்டோம். நீ என் குழந்தைய நல்லா பாத்துக்குவியா? அவ சாப்பிடுற அளவையும் வேகத்தையும் பார்த்தா 1 மாசத்துக்கான ரேஷன் மொத்தத்தையும் காலி பண்ணிடுவா போல இருக்கு. என்னங்க நீங்க சின்ன பொண்ணை கிண்டல் பண்ணாதீங்க. அவ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? சரியாதான் சொன்ன. ஆனா இவ மேல கொஞ்சம் கவனமாவே இரு. கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு வச்சுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண. என்னோட பேரு சந்தோஷ் வாந்திரேக்கர். சந்தோஷ் சார், ஒரு விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு ஹைவேல உங்களுக்கு என்ன நடந்தது சார்? அது அன்னைக்கு நான் ஹைவேல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு 14-15 வயசு பொண்ணு நடு ரோட்ல நின்று லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தா. சரின்னு நானும் பக்கத்துல போய் வண்டியை நிறுத்தினேன் சார். நீ எங்கம்மா போனோம்? கொஞ்சம் முன்னாடி விட்டுருங்களேன். சரி வா, வந்து உட்காரு. ஆமா, உன் பேர் என்ன? கமலி. ஆமா, இந்த ரோட்ல ஏன் தனியா நின்னுகிட்டு இருக்க? வாய் மூடு, எதுவும் பேசாத. பணத்தை எட்ரா. இதோ என் கையை பாருங்க சார். சின்ன பொண்ணாச்சேன்னு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். நல்லதுக்கெல்லாம் இப்ப காலமே இல்லை சார். 2 நாள் கழிச்சு வந்து ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அட சார், நான் என்னத்த சொல்ல, நல்லா பாருங்க, கத்தி ஆழமா இறக்கியிருந்தா நரம்பே வெளியில வந்தாரு சார். 2 நாள் ரொம்ப பயங்கர வலியில இருந்தேன். அதான் வலி குறைஞ்ச உடனே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது, எனக்கு முன்னாடியே ஒரு லேடிக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு. அந்த லேடி கிட்டையும் இந்த பொண்ணு கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை தேடி இருக்கா. அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த பொண்ணோட வேலையை திருடுறதானே. இதெல்லாம் எங்க நடந்தது? எக்ஸாக்ட் ஏரியா? அது அந்த விவசாய சங்க காலனி, அது பக்கத்துல சார். கத்தியால குத்திட்டு பொண்ணு அங்கிருந்து ஓடிட்டா இல்லையா? சார். நீங்க இப்ப கிளம்பலாம். வர சார். என்ன ஷிர்கே, இவன் உண்மைதான் சொல்றானா? டவுட்டா இருக்கு சார். திருடன மாதிரி அங்க இங்க பார்க்கறான். கண்ணை பார்த்து பேசவே மாட்டேங்கிறான். சரி, கமலியோட ஸ்கெட்ச் விவசாய சங்க காலனிக்கு எடுத்துட்டு போய் அக்கம் பக்கம் இருக்கிற ஏரியால என்கொயரி பண்ணு. அங்க போனா இந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். சரிங்க சார். ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கு. அனாமிகாவோட உண்மையான பேரு கமலின்னு நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. பிரீத்தி, நான் டீ போட போறேன், குடிக்கிறியா? அட பரவாயில்லையே, வீட்டு வேலையில கூட எக்ஸ்பர்ட்டா இருக்க. கேரட்டை இவ்ளோ நீட்டா சீவி வச்சிருக்க. யாரு கத்து கொடுத்தா? உங்க அம்மாவா? சாரி, உனக்கு அம்மா அப்பா இல்லைங்கிறத நான் மறந்துட்டேன். சரி, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். என்ன சார் மறுபடியும் கூப்பிட்டுருக்கீங்க? அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா? இல்ல, அவளை பத்தி எதுவும் தெரிய வரல. ஆனா இன்னொருத்தரை பத்தி தெரிய வந்திருக்கு. அப்படின்னா? நீ சொன்னிய விவசாய சங்க காலனி. ஆமா, அங்க போய் என்கொயரி பண்ணோம். ஆனா அங்க எதுவுமே நடக்கலன்னு சொன்னாங்க. என்னது? அப்பதான் உன் ஞாபகம் வந்தது. எங்களுக்கு என்ன கவலைன்னா, உன் கையில அடிபட்டிருக்கு, அதனால ஞாபக சக்தியை இழந்திருக்கலாம். சார் சார், வலிக்குது. இந்த கையால தான் நீ மாலிஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த. சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல சார். என்ன இதெல்லாம் சார்? புரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிற. அவ்வளவுதான். உன் ஜாதகத்தை புட்டு வைக்கிறேன் கேளு. நீ 1ஆம் நம்பர் பொம்பளை பைத்தியம். இந்த கையால தானே பொம்பளைங்களை சீன்ற. ஏற்கனவே உன் பேர்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, அதுவும் மொலஸ்டேஷன் கேஸ். இப்ப சொல்ற, நீ கமலியை என்ன பண்ண? அவன் ஏன் உன்னை கத்தியால தாக்குனா? நீ பதில் சொல்ல மாட்டோம். கையை உடைச்சா சொல்றேன். நான் கொஞ்சம் சீண்டேன் சார்.
கொஞ்சம் சிந்திட்டேன். உன் பேர் என்னம்மா? கமலி. உன் பேர் மாதிரி. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன் வீட்டுல உன் அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள தவிர மத்தவங்க எல்லாம் உன் சந்தோஷத்துக்கு பிறந்திருக்காங்க. உன் அக்கா தங்கச்சி கிட்ட இப்படி நடந்துப்பியா? இது எங்க நடந்தது இப்ப நீ சொல்ற, இல்லன்னா உன்னை அந்த இடத்துல போட்டு அடிச்சிருவேன். சொல்றா. சிடுகோ சார், சிடுகோ காலனி பக்கத்துல நடந்தது சார். அப்படிங்க ஷிர்கே, கமலியோட ஸ்கெட்ச் எடுத்துட்டு போயிடு. சிட்கோ காலனில எல்லாரையும் என்கொயரி பண்ணு. ஆஜ்காவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. சந்தோஷ் வாஞ்சிரேக்கருக்கு எதிராக இன்னொரு கேஸும் ஃபைல் பண்ண சொல்லு. மோலஸ்டேஷன் கேஸ். சார், நம்மளோட மிகப்பெரிய அடையாளம்ன்றது நம்மளோட பேர் தான். ஆனா போலீஸ் போர்ஸ்க்கு அவளோட பேர் என்னன்னு தெரியல, அதனால அவங்க வச்ச பேரு அனாமிகா. அதுக்கப்புறம் சந்தோஷ் மூலமா தான் அந்த பொண்ணு பேரு கமலின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவளை பத்தி உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு தான் போலீஸ் நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு இது தெரியல, அவங்களோட கமலி, அதாவது அந்த அனாமிகா ஒரு 3வது வீட்ல பிரீத்தியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. யார் இந்த அனாமிகா? சில சமயம் பிரீத்தியாவும் சில சமயம் கமலியாவும் இருந்தது எதுக்காக? இவளோட குறிக்கோள் என்ன? மக்களுக்கு தொல்லை கொடுக்கறதா, காப்பாத்திக்கிறதா? ஏன்னா இவ செய்யறத பார்த்தா எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். அவளோட எண்ணம் என்னவா இருக்கும்? குழந்தையை திருடுறதா இல்ல பணத்தை சம்பாதிக்கிறதா? இந்த பெண்ணோட எண்ணமும் அடையாளமும் குழப்பமா தான் இருந்துச்சு. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கியா? ஆமா மேடம், இங்க பக்கத்துல சாஸ்திரி நகர் காலனி இருக்கு, அங்கதான் இவளை பார்த்திருக்கேன். ஒருவேளை அங்க இருக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமா சார், உறுதியா தான் சொல்றேன். 2-3 தடவை பார்த்திருக்கேன். சார், நாம கமலியை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க தான் விஷாகா சம்பத்தா? ஆமா. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இவ உங்ககிட்ட வேலை பண்ணிட்டு இருந்தாலாமே. இவ 2 மாசம் எங்க கிட்ட வேலை பார்த்தா. 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வேலையை விட்டுட்டு போனோம். யாரு விஷாக்கா? நீங்க யாரு? இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் ஜெய் சம்பத். நீங்க கமலியை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? கமலி யாரு சார்? அடையவதான் 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சார், இவ சுப்ரியா. சுப்ரியாவா? ஏதாவது சொல்ல முடியுமா? கமலி, அதாவது சுப்ரியா எங்க கிடப்பாங்க? இல்ல சார், திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு போயிட்டா. அதோட இப்ப அவ எங்க இருப்பான்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. வேலைக்கு எப்படி வச்சீங்க? ஏதாவது ஏஜென்சி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? இல்ல சார், இவ ஒரு நாள் அவளை வெளியே பார்த்துருந்துருக்கா. ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கா. அவ ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி இருந்திருக்கா. அவ இவ இறக்கப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. சார், எங்களுக்கு 1 வயசுல குழந்தை இருந்தது. குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அவளை வச்சுக்கிட்டோம். ஆனா சார், ஒரு நாள் உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைக்கு இப்படியா ஊட்டுவனி? இவ எங்க வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்து. சார், கொஞ்ச நாள் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. நல்லா தான் அவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா எதுக்கு நான் பயந்தேன்னா, அது ஒரு நாள் நடந்தது. ஜாகிரதி, ஜாகிரதி, எதுக்காக அழுவுற? நீ குழந்தைய கீழே போட்டியா? குரல், உன்னை குழந்தைய தொடக்கூடாதுன்னு சொன்னல. போ. ஏய், தூரப்போடு, தூரப்போடாத, தூரப்போடு. சுப்ரியா, ஏன் இந்த மாதிரி பண்ணு? அதுக்கப்புறம் அவ திரும்ப வந்தாளா? சார், வந்திருந்தா கண்டிப்பா நான் நேரா ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பேன். சார், ரொம்ப மோசமான பொண்ணு அவ. சொசைட்டிக்கே ஒரு பெரிய த்ரெட். எப்ப என்ன செய்வானே தெரியாது. சார், அவளுக்கு பேர் இல்லைன்றதுனால அவளுக்கு அனாமிகான்னு பேர் வச்சிங்க. ஆனா இப்ப அவளுக்கு அடுத்தடுத்து புது புது பேரா வந்துட்டு இருக்கு. இதுல உண்மையான பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சுப்ரியாவா இல்ல வேற ஏதாவதா? ரொம்ப கஷ்டம்தான். அவகிட்ட ஆதார் கார்டும் இல்ல, ஐடி ப்ரூஃபும் கிடையாது. அதோட சம்பத் ஃபேமிலி அவகிட்ட ஐடி ப்ரூஃப்னு எதுவுமே கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆனா ஜெய்யோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவன் சொல்றபடி ஒன்று கமலிக்கு குழந்தைங்க மேல அன்பு இருக்கணும், இல்ல வெறுப்பு இருக்கணும். ஷிர்கே, எனக்கு தெரிஞ்சு ஜெய் பொய் சொல்றான், கதை விட்டுருக்கான். ஒரு விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணேன். அன்னைக்கு அவன் நம்ம கிட்ட கதையா விட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒய்ஃப் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தா. இந்த சம்பத்தோட டீட்டெயில்ஸ் எடு. அதுக்கப்புறம் அந்த கமலி, அதான் சுப்ரியாவை நம்ம தேடியே ஆகணும். உண்மையாவே அவளுக்கு குழந்தை மேல வெறுப்பு இருக்குன்னா
அடுத்த வேட்டை யாராவது ஒரு சின்ன குழந்தையா தான் இருக்கணும். பிரீத்தி, நான் கொஞ்சம் வேலையா வெளியே போயிட்டு வரேன், சீக்கிரமா வந்துருவேன். என்னாச்சு? தலகாணி ஏன் கையில வச்சிருக்க? அது இஷாவுக்கு சைட்ல வைக்கலான்னு போனேன், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். அப்படியா? சரி, நான் போயிட்டு வரேன். பாய். உங்களுக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு சில விஷயம் சுப்ரியாவை பத்தி உங்ககிட்ட கேட்கணும். இன்னும் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நடந்தது எல்லாத்தையும் தான் அன்னைக்கே சொல்லிட்டேமே. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்றதா இருந்தது, அது சொல்லவே இல்லை. ஒரு லாயரை நீங்க சந்திச்சிருக்கீங்க. இதோ பாருங்க, அன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இருந்தாரு, அதனால நீங்க கம்ஃபர்டபுளா இல்லை. இல்லைன்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பீங்க. சரி, இப்ப சொல்லுங்க, சுப்ரியா கூட என்ன நடந்தது? ஜெய் சுப்ரியாவை பத்தி உங்ககிட்ட எல்லாமே சொன்னார்ல, அது எல்லாமே போய் தான். சுப்ரியா உண்மையிலே நல்ல பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட் பொண்ணு. என் பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பா. என் பொண்ணு ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டா. அப்போ உங்க ஹஸ்பண்ட் எதுக்காக போய் சொன்னாரு? 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜெய்ய வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அப்பல இருந்து வீட்டுல தான் இருக்காரு. அவரு புது வேலை தேட கூட முயற்சி பண்ணல. அதோட டெய்லி வீட்டுல குடிக்கிறாரு. ஒரு நாள் வேலை விஷயமா நான் வெளியே போயிருந்தப்போ குட்டியம்மணி அவருடைய இந்த பிஹேவியரால டெய்லி தண்ணி அடிக்காதீங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் என்ன அடிக்கிறதுக்கு கை ஊங்கினப்போ சுப்ரியா நடுவுல வந்துட்டா. அவரை பார்த்து கத்தி எடுத்து மிரட்டினான். என் மேல கைய வச்சா கொன்னுடுவேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் ஜெய் அங்க இருந்து போயிட்டாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் அவர் விட்டு விலகலான்னு முடிவு பண்ணேன். ஜெய் எனக்கு அலுமினி கொடுக்கறதா இருந்தாரு. ப்ராப்பர்ட்டி வித்து 15 லட்சம் எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆனா அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் கூட விளையாட. என் கூட விளையாடு. விளையாடலாமா? என் கூட விளையாடு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது அக்காவோட நகைங்க தானே? அவ போய் ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜெய் என்கிட்ட சொன்னாரு. அந்த நகையெல்லாம் ஜெய் தான் திருட பாத்திருக்காரு, சுப்ரியா திருடல. சொல்ல போனா சுப்ரியா அவரை தடுத்திருக்கா. அன்னைக்கு அவரையும் தடுக்க முடியல, உங்ககிட்டயும் உண்மையை சொல்ல முடியல. அப்படியே உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தாலும் எனக்கு அலுமினி பணம் கிடைச்சிருக்காது. எனக்கு அந்த பணம் தேவையா இருக்கு மேடம். எனக்காக இல்ல, என்னுடைய பொண்ணுக்காக. என் பொண்ணுடைய எதிர்காலத்துக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியம். விஷாக்கா தன் குழந்தைக்காக அமைதியா இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் குழப்பம் அதிகமாயிடுச்சு. அந்த கமலி, அதான் அந்த சுப்ரியாவோட புது முகம் வெளியே வந்துருச்சு. சார், ஒருவேளை விஷாக்கா தன்னோட கணவரோட பெயரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிருக்கலாம் இல்லையா சார்? மோட்டிவ்? ஏன்னா விஷாக்கா அவனை மாட்டி விட பார்த்தான்னா அவங்ககிட்ட இருந்து அலுமினி எதுவும் வராது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கமலி அதாவது சுப்ரியா 1 மாசமா அந்த வீட்டுல இருந்து காணாம போயிருக்கா. எங்க போயிருக்கலாம்? சுகர் ரொம்ப அதிகமாயிடுச்சுப்பா. சார் வா சார். இவன் தான் அனாமிகாவோட ஸ்கெட்சை பார்த்து அடையாளம் சொன்னான். சார், என் பேரு பிரகாஷ். இப்போதான் 1 வாரத்துக்கு முன்னாடி 20ஆம் தேதி இந்த பொண்ணையும் ஒரு லேடியும் நயன்பேட்டில் விட்டேன். எங்க விட்டீங்க? ஸ்வார்கேட் சார். அங்க ஒரு புது செவரு கட்டியிருக்காங்களே, அங்கதான் சார். சார், அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் ரொம்ப சைலண்டா உட்கார்ந்து இருந்தாங்க சார். ஏதோ டென்ஷன்ல இருந்த மாதிரி இருந்தது. ஸ்வார்கேட்ல எங்க விட்டேன்னு சொன்னா? சார், நவ்ஜீவன் காலனி பக்கத்துல. ஒரு நிமிஷம் இல்லைங்க. இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? மேம், இந்த பொண்ணு தெரியுமா? அட, இவ பிரீத்திங்க. எங்க சொசைட்டியோட மினி செலிபிரிட்டியே இவதான். பிரீத்தியா? கண்டிப்பா இவ பிரீத்தி தானா? ஆமா மேடம். எங்க சொசைட்டில ரஹானி ஃபேமிலி இருக்காங்க. அவங்க 6 மாச குழந்தையே கிட்னாப் பண்ண இருந்தாங்க. இவதான் காப்பாத்துனா. குழந்தை கொடுத்துடுறா. வழிய விடு. குழந்தைய கூட இல்லைன்னா ஒன்னு அவ்வளவுதான். அன்னில இருந்தே அந்த ஃபேமிலி இவள கேர்டேக்கராவே வச்சிருக்காங்க. சார், இன்னொரு பேரா? அந்த பொண்ணுக்கு இன்னும் எத்தனை பேர் இருக்கு? பேரு முக்கியம் இல்ல ஷிர்கே. இவங்க எங்க இருக்காங்க? அட, அவங்க கதவை பூட்டிட்டு எங்க போயிட்டாங்க? யாருக்கும் சொல்ல கூட இல்ல. சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. சரி, இந்த பொண்ணு இருக்காளே,
பிரீத்தி ஹா இவளும் கூட போயிருப்பாளா? அவங்களோட ஃபேமிலினா கூட தானே போயிருப்பா. ரொம்ப தைரியமான பொண்ணு. இஷாவை இவ எப்ப காப்பாத்தினாலோ அன்னையில இருந்தே புருஷனும் பொண்டாட்டி இவள ரொம்ப மதிக்கிறாங்க. ஒருவேளை வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போயிருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். சார் இது அதே ஏரியா தான். இங்கதான் ஆட்டோக்காரன் 11ஆம் தேதி அனாமிகாமையும் சாதனாமையும் பிக்கப் பண்ணிருக்கான். சார் இப்போ என்ன பண்றது? சார் அனாமிகாவை கிட்ட நெருங்கி வந்தோம், ஆனா கோட்டை விட்டுட்டோம். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆ? ஆ. ஒரு வேலை பண்ணுங்க, மிஸ்ஸஸ் நாயர், சாதனா அப்புறம் அசோக் ராணி அவங்க நம்பர் கொடுத்தாங்கல்ல, அதை ட்ராக்கிங்ல போடுங்க. இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரிய வரும். சார் சிற்கே அந்த ரிக்ஷாக்காரனை மறுபடியும் கூப்பிடு. எக்ஸாக்டா எந்த லொக்கேஷன்ல அவங்கள பிக்கப் பண்ணான்னு எனக்கு தெரியணும். அவங்க ஏன் டென்ஷன் ஆனாங்கன்ற காரணம் இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். அதனால தான் யாருக்கும் சொல்லாம போயிட்டாங்க. கதவை தரங்க, கதவை தரங்க. கதவை ஏன் சாத்தி வச்சிருக்கீங்க? தரங்க. சார் நாங்க ஸ்வார்கெட் ஏரியா ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். எங்க ஆட்டோக்காரன் அவங்கள பிக்கப் பண்ணானோ அங்கேயும் செக் பண்ணிட்டோம். ஆனா எந்த லீடும் கிடைக்கல. மறுபடியும் டெட் எண்ட்ல வந்தே நிக்கிறோம். கண்டிப்பா ராணி ஃபேமிலியோட ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் மாயமா மறைஞ்சிட்டாங்க. ஒருவேளை அனாமிகா ஏதாவது பண்ணிருப்பாளோ, அதனால பயந்து போய் வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா? சார் மிஸ்ஸஸ் நாயக் சொல்றபடி பார்த்தா அசோக சாதனமும் பிரீத்தி மேல அன்பு வச்சிருந்தாங்க. அப்படின்னா பிரீத்தி அவங்க கூட தான் போயிருக்கா. ராணி ஃபேமிலியோட போனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், போன் ட்ராக்கிங்ல தான் இருக்கு. சீக்கிரமாவே லொகேஷன் கிடைச்சிடும். காஜல், நீ ரொம்ப கெட்டவ. எதுக்காக இங்க இருந்து ஓடி போன? நீ இங்க இருந்து போனதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நீ ஏன் எதை பத்தியும் யோசிக்கல? உன்னோட புஷ்பா மேம் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, போகட்டும் விடு. இப்பதான் நீ திரும்ப வந்துட்டியே. இதைத்தான் விதின்னு சொல்லுவாங்க. இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இனிமே உன்னால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? விடுங்க, விடாதீங்க. கமலி, பிரீத்தி, பிருந்தா இதெல்லாம் போலீஸ்க்கு வெறும் பேரா மட்டும் இல்ல, விடை தெரியாத ஒரு குழப்பமாவே இருந்துச்சு. அந்த பொண்ணு மறுபடியும் காணாம போயிட்டா. அதுவும் இந்த தடவை தன்னோட எம்ப்ளாயர்ஸ் கூட, யாருக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலோ அவங்க கூட. அவங்களையும் அவ கொலை பண்ணிட்டாளா? சார், அசோக் சாதனாவோட மொபைல் லொகேஷன் படி பார்க்கும்போது 21 அன்னைக்கு 11 மணிக்கு பூனேல இருந்து கிளம்பி அபேகாக்கு போய் அங்க இருந்து வேற இடத்துக்கு போயிருக்காங்க. குட். பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம டீம் கூட போகும். சார், சஃபேநகர்ல இருந்து கிளம்பி அவங்களோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணும்போது அவங்க மறுபடியும் பூனேக்கு வர மாதிரி தெரியுது சார். டிஷா, ஒரு வேலை பண்ணு. ட்ராக்கிங் டிவைஸோட நம்ம டீம் அனுப்பு. விக்டிமை வீட்டுக்கு அனுப்பு. ஹைவேல நம்ம பிடிக்க முடியலனாலும் வீட்டில் பிடிச்சிடலாம். ரைட் சார். சார், ஆனந்த் கிராம் அநாத ஆசிரமத்தில் ஒரு லேடி கொல்லப்பட்டிருக்காங்க. இது அபேகவுன்ல தானே இருக்கு? ஆமா சார். வண்டி எடு. இவங்க வர ரூட்டை பார்த்தா பூனாக்கு தான் திரும்புறாங்க. எப்படியாவது இவங்களை பிடிச்சே ஆகணும். எல்லா ரோடையும் பிளாக் பண்ணு. இந்த சிக்னல் ஸ்ட்ராங்கா காட்டுது. இவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. கருடே, சீக்கிரம். ஒருவேளை இதுதான் அந்த கேபா இருக்கலாம். கருடே, இதை ஸ்டாப் பண்ணு. வண்டியை பிளாக் பண்ணு. இங்க என்ன இருக்கு? சார், ஒன்றும் இல்லை சார், அது ஸ்டோர் ரூம். சாவி இருக்குல்ல சார்? சாமான முதல்ல தர. போ. தோறான்னு சொன்னேன்.
அசோக் அப்புறம் சாதனா தானே? பிரீத்தி எங்க? போலீஸ் அங்கிள், குழந்தைங்களை ஏன் அடைச்சு வச்சிருக்க? இது ஸ்டோர் ரூம்னு வேற சொன்ன. சார் அது வந்து என்னடா வந்து? இங்க பாருங்க, யாரும் பயப்படாதீங்க. நாங்க ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். உங்களை எதுக்காக அடைச்சு வச்சிருந்தாங்க? நீங்க வாமா. வாமா, பயப்படாத. சொல்லு. சார், புஷ்பா மேடமும் பாபுவும் பாபு ஆம்பளைங்களை கூட்டிட்டு வருவான். வந்த ஆளுக்கு எந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கோ புஷ்பா மேடம் வற்புறுத்தி அந்த ஆளு கூட அந்த பொண்ணை அனுப்பி வச்சிருவாங்க. கிரீஷ் இருக்கே, வெயிட். இப்ப இல்ல. அப்புறம் எங்கள யாராவது மறுப்பு தெரிவிச்சா எங்களை அடிச்சே கொன்னுடுவாங்க. அதுல எந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆறாலோ அவளை கட்டாயப்படுத்தி அபார்ஷன் பண்ண வச்சிடுவாங்க. காஜலும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாளா? இல்ல, காஜல் வெறும் அபார்ட் ஆன குழந்தைங்களை காட்டுக்குள்ள போயிட்டு தூக்கி போட்டுட்டு வருவா. அவளுக்கும் இதெல்லாம் பண்றது சுத்தமா பிடிக்கல. ஒருவேளை அவளும் எங்களை மாதிரி மறுப்பு தெரிவிச்சா பாபு அவளையும் கொடுமைப்படுத்துவான். அதனால அவ வேற வழி இல்லாம பண்ணுவா. அவகிட்ட எந்த ஒரு ஆம்பளையும் நெருங்கல. அதனாலதான் அவ இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் யாரு காஜலை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களோ புஷ்பா மேடம் அவங்கள வற்புறுத்தி அந்த ஆள் கூட ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருவாங்க. ஆனா காஜல் அவனோட கையை வெட்டிட்டு அங்க இருந்து டோரை திறந்து வெளியில போயிட்டா. என்ன இதெல்லாம்? ஸ்மிதா, நீ உங்களை கூட்டிட்டு போ. போங்க, ஆன்ட்டி கூட போங்க. வாமா, வா. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? அனாதை ஆசிரமம் நடத்திட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? சரி சார், ராணி ஃபேமிலி கிடைச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. சார், பிரீத்தி ஒண்ணு வேலைக்காரி இல்ல. அவ என் குடும்பத்துல ஒருத்தி. ஒரு நாள் அவ மயங்கி விழுந்துட்டா. எங்க வீட்டு பக்கத்திலேயே ஃபேமிலி டாக்டர் இருந்தாரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அந்த டாக்டர் தான் பிரீத்தி பிரெக்னன்ட்னு சொன்னாரு. நானும் அவகிட்ட கேட்டேன். ஆனா அவளுக்கே இது எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு தான் சொன்னா. எங்களுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாயிடுச்சு சார். என்ன பண்றதுன்னு கூட தெரியல. இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா எல்லாரும் என் மேல பழி போடுவாங்கன்னு நான் பயந்தேன். அப்பதான் ஆனந்த் கிராம் அடாப்ஷன் சென்டர்ல இல்லீகலா அபார்ஷன் நடக்கிறதா என் ஃப்ரெண்டு சொன்னான். அடுத்த நாளே பிரீத்தியை கூட்டிட்டு அங்க போயிட்டோம். ஆனா நாங்க அடாப்ஷன் சென்டருக்கு போன உடனே என்ன இது? எங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஏன் இங்க கூப்பிட்டு வந்தீங்க? நான் இங்க வர மாட்டேன். நான் போறேன். பிரீத்தி நில்லு. சார், பேண்டேஜ் எல்லாம் போட்டாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு எங்க ஊரை விட்டு தள்ளி இருக்கலாம் டிசைட் பண்ணோம். எல்லாம் நார்மல் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணோம். இல்லைன்னா பூனாக்கு போனா எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்ல வேண்டியது இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அபார்ஷன் நடந்ததா சென்டர்ல சொன்னாங்க. அதோட இன்னைக்கு தான் 6 மாச குழந்தைய கூட்டிட்டு ஓடி போயிருக்கா. உனக்கு உடம்பு சரியில்லை தானே? பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. சரியா? நான் உன்னை டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். பின்னாடி போ, பின்னாடி போ. ஏய், இந்த பாரு, ரஜினி இப்போ நல்லா தான் இருக்கா. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது, இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. நீ புஷ்பாவை ஏன் கொன்ன? ஏன்னா அந்த பொம்பளை தான் என் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம். இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை கொண்டுடுவா. அதை கொண்டு போய் காட்டில் போட சொல்லி என்கிட்ட கொடுப்பா. சென்டரில் நடக்கிற பல தப்புகள் மாதிரி என்னையும் ஒரு நாள் ஒரு ஆம்பளை கூட படுக்க சொன்னான். நான் அங்கேருந்து ஓடி போயிட்டேன். எப்போ நான் அங்கேருந்து ஓடி பண்ணனோ அப்போ என்னை 3 ரவுடிங்க துரத்திட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தனுடைய தலையில் நான் கல்லால் அடிச்சிட்டேன். அடுத்த நாள் எப்போ நான் ரோடுக்கு வந்தேனோ அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ரொம்ப பசிக்கவும் செஞ்சது. ஆனால் எனக்கு சாப்பாடு கூட யாரும் வாங்கி தரல. பிச்சைக்காரியை விரட்டின மாதிரி விரட்டினாங்க. அப்போ நான் அந்த கடையிலேருந்து ஒரு கத்தியை திருடிட்டேன். என் பசியை போக்குறதுக்காக ஒருத்திக்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டேன். ஆனால் நான் திருடின பணம் எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் பில்டிங்கோட ஃபுட்பாத்தில் தான் படுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் விஷாக்கா மேடம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க.
அவங்க சாப்பாடு எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. பணம் கொடுத்து வீட்டில் தங்க சொன்னாங்க. விஷாக்காவோட புருஷன் நீ அவங்க வீட்டில் திருடுனதா சொன்னாரு. என்னை எதுக்காக அங்கே கூட்டிட்டு போனாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஜெயாவும் அசோக்கும் உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்களா? எப்பயாவது வற்புறுத்தினாங்களா? இல்ல. எல்லார்கிட்டயும் ஏன் வேற வேற பேர் சொல்லியிருக்க? இங்க பாருமா, உன்னோட பேர் என்ன? என் பேரு பிரீத்தி கமலி. சரி, இவ சுப்ரியா. ஏன்னா அவங்க கிட்ட நான் என்னோட உண்மையான பேரை சொல்லியிருந்தா புஷ்பா மேடம் எப்படியாவது என்னை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. கடைசியா ஒரு கேள்வி. குழந்தைங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அப்படி இருக்கும்போது சென்டர்ல இருந்து ஏன் ரஜினியை தூக்கிட்டு ஓடின? எப்போ நான் ஜாகிரதி ஈஷாவை பார்க்குறேனோ அப்போல்லாம் நான் யோசிப்பேன், அவங்க எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்பு செலுத்துகிற அம்மா அப்பா கிடைச்சிருந்தாங்க. ஆனால் சென்டரில் இருந்த மற்ற பொண்ணுங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. அதனால தான் ரஜினியை தூக்கிட்டு ஓடி போனேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் இந்த புஷ்பா மேடம் அப்புறம் பாபு அந்த குழந்தை வளர்ந்த உடனே அதை இதே தொழிலில் தான் ஈடுபட வைப்பாங்க. நான் ரஜினிக்கு நல்ல அன்பு செலுத்தி அவளை நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுவும் என்னால் முடியல. என்னால் அன்பை காட்ட முடிஞ்சதே தவிர அவளை நல்லா வளர்க்க முடியல. ரஜினியை பற்றி ரொம்ப கவலைப்படாதம்மா. நாங்கள் நிச்சயமாக அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம். கொஞ்ச நாள் தண்டனை அனுபவி. ஆனால் உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிடாது. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும். உனக்கும் அது நிச்சயம் கிடைக்கும். இது விளையாடக்கூடிய பருவம், கனவுகள் காணக்கூடிய பருவம். ஆனா இவ தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இவ்ளோ போராடுறா. சரி, இந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ காஜலால சாதாரண வாழ்க்கையை வாழ முடியுமா? அவளுக்கு குழந்தை பருவம் திரும்ப கிடைக்குமா? இன்னைக்கு ஏற்பட்ட இந்த கசப்பான நினைவுகள் காலம் முழுக்க அவளுக்கு வேதனையை தான் கொடுக்கும். சட்டத்தின் பார்வையில காஜல் புஷ்பாவை மர்டர் பண்ணிட்டா. ஆனா இதுக்காக காஜலை தண்டிக்கிறது சரியான விஷயமா? இல்ல. இதுவரைக்கும் காஜலுக்கு நடந்த எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பா அவளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும். காஜல் மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் தரேன். சித்திரவதைகளுக்கு எதிராக நிச்சயமா போராடணும். நீங்க இதை பொறுத்துக்காதீங்க. ஒண்ணு பண்ணுங்க, சட்டத்தையும் போலீஸையும் உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. சரி, நான் உங்க திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். புது கேஸோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்க பாருங்க கிரைம் பேட்ரோல், விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். அப்புறம் ஹாப்பி நியூ இயர். பாதுகாப்பா இருங்க, தைரியமா இருங்க. ஜெய் ஹிந்த்.